திருஷ்டி கழிக்கிறதுக்கு எலுமிச்சை பழம், தேங்காய், பூசணிக்காய் இந்த மாதிரியான விஷயத்த நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. சில பேர் பண்றாங்க, அதை பார்த்து நானும் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. இதுல முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இப்ப நான் சொல்லக்கூடியது ரொம்ப ரேரான விஷயம். நானே ரிசர்ச் பண்ணி நிறைய வாத்தியார்கிட்ட கேட்டு நிறைய பெரிய பெரிய ஆள்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். அதனால தயவு செஞ்சு இந்த பதிவை முழுசா பார்க்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒரு எலுமிச்சை பழம் ஒரு ஒரு கோழிக்கு சமானமா, ஒரு தேங்காய் ஒரு ஆட்டுக்கு சமானம், ஒரு ஒரு பூசணிக்காய் ஒரு பன்றிக்கு சமானமா. அதனாலதான் நம்ம தாந்திரீகமா மாந்திரீகமா செஞ்சாதான் இந்த மாதிரியான தோஷங்கள் கழிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு சாஸ்திரம் உண்டு. ஆனா அந்த மாதிரி பண்ணிட்டா அதுல இருந்து வரக்கூடிய பாப கர்மங்களையும் நம்மளே அனுபவிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சாஸ்திரம் இருக்கான். அதனால்தான் நம்மளுடைய சுவாமிகள் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம சாத்வீகமா அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால அந்த மாதிரியான ஜீவ ராசிகளை நம்ம வதம் கொடுக்காம, பலி கொடுக்காம, இந்த மாதிரி எலுமிச்சை பழம், தேங்காய், பூசணிக்காவை நம்ம பலி கொடுக்கறதுனால நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விதமான திருஷ்டிகளும் நிவர்த்தி ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் நிறைய பேருக்கு விஷயம் தெரிஞ்சவா பண்ணுவா, எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி மஞ்சளோ குங்குமமோ தடவி வாசல்ல வைப்பா. நித்திய பிரகாரம் மாத்திரவங்களும் இருக்காங்க, வாரத்துக்கு ஒரு முறை மாத்திரவங்களும் இருக்காங்க, மாசத்துக்கு ஒரு முறை மாத்திரவங்களும் இருக்காங்க. இதுல எது உச்சிதமா பார்க்கப்படுறதுன்னா நித்திய பிரகாரம் மாத்துறது தான் உச்சிதமா பார்க்கப்படுறது. அதே மாதிரி நம்மளுடைய வீட்டுல திருஷ்டிகள் நிறைய இருக்கா இல்லையாங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு சின்ன மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஒரு பூசணிக்காவை கட் பண்ணி ஒரு மஞ்சள் இன்னொரு பக்கம் குங்குமம் தடவி வீட்டுக்கு வெளியே வச்சிருங்க. வெறும் 48 மணி நேரம், 2 நாள் மட்டும் ஃபுல்லா போகணும். ஒரு மண்டலம் கணக்கு அது 2 நாள் அப்படிங்கிறது. அந்த 48 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பூசணிக்காய் கொஞ்சம் காஞ்ச நிலைமையிலயோ இல்ல அழுகுன நிலைமையிலயோ இருக்கு அப்படின்னா திருஷ்டிகள் அதீதமாக நம்மளுடைய வீட்டுல இருக்குன்ற மாதிரி அர்த்தம். இதே நம்ம கட் பண்ணி வச்சது அப்படியே இருக்கு, எந்த மாதிரியான ஒரு வித்தியாசமும் தெரியல, அது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு அப்படின்னா அப்போ எந்த விதமான திருஷ்டிகளும் நம்மளுடைய வீட்டுல இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த பதிவு மூலியமா நீங்க எல்லாரும் பயன் அடையணும் அப்படின்றதுனால இந்த பதிவு இன்னும் நிறைய பேருக்கு இந்த பதிவை நீங்க பகிரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்கார்.